அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நான் அப்துல் ரஹ்மான், ஓ லெவல் 92 பேட்ச் அமீத் அல் ஹுசைனி கல்லூரியினுடைய ஒரு மாணவன். நான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. நாம் படித்த, நாம் வளர்ந்த, நாம் கற்றுத்தந்த எமது பாடசாலையினுடைய பரிணாம மாற்றம் நாளை நடைபெற இருக்கிறது. அந்த மாற்றம் எப்படியான மாற்றம் என்று சொன்னால், எம்முடைய பாடசாலையினுடைய மைல்கல்லாக நாங்கள் பார்க்க முடியும். அல் மதுரசத்துல் ஹைரியத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு மதுரசவாக அறிஞர் சித்திலப்பை, ஆப்பிச்சி மரைக்கார், அராபி பாஷா ஆகிய மிக பெரும் இலங்கையில் வாழ்ந்த மிக பெரும் அறிஞர்கள் சமுதாய பணிகளில் தங்களுக்கென்று ஒரு தடம் பதித்த மக்கள் உருவாக்கிய பாடசாலை தான் இந்த அமீர் அல் ஹுசைனியா. கொழும்பு பெரிய பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தில் இருந்த அந்த அதாவது செல்வந்தரினுடைய உதவியோடு மிக ஒரு சிறந்த கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டு இந்த வரலாறு ஆரம்பிக்கிறது. அடுத்த பரிணாமம் தான் அமீத் அல் ஹுசைனி மகாவித்யாலயம். ஆம், அருகில் உள்ள ஆங்கில பாடசாலை இன்னும் அந்த பிரதேசத்தில் இருந்த சமூக அமைப்புகளினுடைய ஒற்றுமை ஒன்றாக இணைந்து இந்த பாடசாலைகளை, ஆண்கள் பாடசாலைகளையும் மதரசா இவைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அமீத் அல் ஹுசைனி மகாவித்யாலயமாக எம்முடைய அமீத் அல் ஹுசைனி கல்லூரி, இன்றைய கல்லூரி அன்று அடுத்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. 1982களிலே அப்போதைய பிரதமராக இருந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களினால் 5 மாடி கட்டிடம் உருவாக்கப்படுகிறது. இது எம்முடைய கல்லூரியுடைய அடுத்த மைல்கல். அதற்கு பிறகு 1991 கல்லூரியாக அடுத்த ஒரு வளர்ச்சியை காண்கிறது. அதனைத் தொடர்ந்து 1996 ஒரு தேசிய பாடசாலையாக எம்முடைய பாடசாலை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்படி பரிணமித்த எம்முடைய பாடசாலை மதரசா என்று சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உருவாக்கக்கூடிய உலமாக்களோடு இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த மதரசா இன்று அமீத் அல் ஹுசைனி கல்லூரி ஆக தேசிய பாடசாலையாக பரிணமித்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே 2500 மாணவர்கள், மிகப்பெரிய உள்ளக விளையாட்டுகள் நிறைந்த மிக பெரும் பிரம்மாண்டமான பல கோடிகள் செலவில் உருவாக்கப்படக்கூடிய இந்த கட்டிடம் உருவாக்கப்பட இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை உருவாக்கப்பட இருக்கிற இந்த கட்டிடம் அந்த ஊரில் ஹுசைனியா ஸ்ட்ரீட்டினுடைய மேட்டினிலே மிக உயர்ந்த ஒரு கட்டிடமாக வர இருக்கிறது. அறிஞர்கள், இறையச்சமுடைய சமுதாயங்கள் உருவாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த பில்டிங், இந்த கட்டிடம் அமைய போகிறது. லைஃப் ஓ லைஃப் என்று சொல்லக்கூடிய எம்முடைய சகோதரர்கள் இந்த கட்டிடத்தை உருவாக்குவதற்காக இரவு பகல் பாராது அயராது உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒவ்வொரு முஸ்லீமும், இலங்கை வாழ் ஒவ்வொரு முஸ்லீமும் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதேபோல் இது எமது ஊரினுடைய, எமது நாட்டினுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மாற்றம், எம்முடைய கல்வி நிலை அடுத்த நிலையில் உயர்வதற்கான ஒரு மிக பெரும் மாற்றம். இந்த மண்ணில் சிறந்த ஒரு கட்டிடம் உருவாக்கப்பட இருக்கிறது. ஆகவே அதை அண்டிருக்கக்கூடிய மக்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் நம்முடைய சகோதரர்கள், அமீதியாவில் படித்தவர்கள், அமீத் அல் ஹுசைனியா என்று பார்க்காமல் எமக்கு உதவி செய்த அனவர்கள், அன்பர்கள், துவா செய்தவர்கள் அனைவர்களும் இந்த நிகழ்வுக்கு நாளை 11 மணிக்கு வாருங்கள். எங்களோடு இணைந்து அல்லாஹ்வுக்காக இந்த நிகழ்வில் இணைந்து அல்லாஹ்வுக்காக இந்த கட்டிடத்தினுடைய வளர்ச்சி சிறப்புற்று வெற்றி பெறுவதற்காக பிரார்த்தனை செய்து ஒன்றாக இணையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.